வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஏன் நம்மளுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா, நமக்கு எப்பவுமே சாதாரணமாக இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்திக் கொள்வதற்கும், சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து போராடுவதற்கும் நம்மளுடைய இம்யூன் பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு பலமாக இருக்க வேண்டியது அவசியம். அதனால் என்னென்ன உணவுகளை சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும். நோய்கள் மற்றும் நோய் தொற்றுகளுக்கு எதிரான போராட்டத்தை நமக்கு உதவியாக இருக்கக்கூடியது ரத்த வெள்ளை அணுக்கள். அதாவது ரத்த வெள்ளை சிகப்பணுக்களை விட ரத்த வெள்ளை அணுக்கள் தான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தும். ஒயிட் பிளட் செல்ஸ் நமக்கு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போ நம்மளுடைய ரத்த வெள்ளை அணுக்களினுடைய உற்பத்தியை அதிகரிக்க செய்வதன் மூலமாக நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம வலுவாக வைத்துக் கொள்வதற்கு முடியும். இதற்கான ஒரு முக்கிய மூலப்பொருளாக இருக்கக்கூடிய உணவு விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருந்தக்கூடிய சிட்ரஸ் அமிலங்கள் இருந்தக்கூடிய சிட்ரஸ் பழங்கள். ஸோ இந்த சிட்ரஸ் பழங்களில் விட்டமின் சி வளமான அளவு இருக்குது. இது தவிர விட்டமின் சி வந்து ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்றதால இது செல்களை சேதமடையாமல் முன்னாடியே பாதுகாக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வலுப்படுத்தி பலவிதமான நோய்களை வராமல் நமக்கு வந்து தடுக்கும். இயற்கையாகவே இந்த இனிப்பு மற்றும் ஹைட்ரேட் தன்மை கொண்டிருக்கவையாக சிட்ரஸ் பழங்கள் இருக்கிறதால அதை நம்ம குளிர்கால டயட்டில் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா விரைவான எனர்ஜி ஆற்றலும் கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகரிச்சிக்கலாம். ஸோ நம்ம இந்த சிட்ரஸ் பழங்களை வந்து ஜூஸாக கூட எடுத்துக்கலாம். இதன் மூலமாக நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நிறைய நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படும். இஞ்சி நம்ம எடுத்துக்கொள்வது ரொம்ப அவசியம். இஞ்சி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கும். பாரம்பரிய மருத்துவ குணமிக்க இஞ்சியானது நீண்ட காலமாக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸை கொண்டிருக்கு. அதாவது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளாக கொண்டிருக்கு அப்படின்றதால நமக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட நோய்களை இஞ்சி நமக்கு குறைச்சிடும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தும். இஞ்சி நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைக்கிறதுக்கு உதவுவதோடு மட்டுமல்லாமல் நாள்பட்ட அலர்ச்சியையும் குறைக்கும். இது தவிர ரத்த ஓட்டத்தை இஞ்சி நமக்கு மேம்படுத்தும். செரிமானத்தை வந்து எளிதாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இயற்கையான ஒரு எனர்ஜி ஆற்றலை வந்து நமக்கு பல வழிகளில் இஞ்சி நமக்கு வந்து கொடுக்கும். மேலும் நம்ம இப்போ வந்து சோர்வாக உணரும் போது அதிலிருந்து நம்ம கியூர் ஆகிறதுக்கும் சளி மற்றும் காய்ச்சல் போன்ற நமக்கு இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கும் இஞ்சி நமக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். இஞ்சி டீ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு வந்து குணப்படுத்தப்படும். இஞ்சி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டாலும் அப்படின்னா புது விதமாக நமக்கு வரக்கூடிய எந்த விதமான நோய்களும் நம்ம வந்து அட்டாக் பண்ணாது. பூண்டு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகளில் சிறந்த உணவுகளில் ஒன்று பூண்டு. ஆன்டி வைரல் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு குணங்கள் கொண்ட அல்லுசின் என்ற கந்தக கலவை வந்து பூண்டில் இருக்கு. பூண்டு ஜலதோஷத்தினுடைய தீவிரத்தை குறைக்கிறதுக்கும் மற்றும் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். இது தவிர ரத்த ஓட்டத்தை பூண்டு வந்து ஊக்குவிக்கும். ஒரு நாள் முழுவதுமாகவே நீடித்த எனர்ஜி ஆற்றல் நமக்கு வந்து வழங்குறதுக்கு பூண்டு உதவிகரமாக இருக்கும். சூப்பு மற்றும் வறுத்த காய்கறிகளில் பச்சையாகவோ அல்லது வேக வைத்த பூண்டுகளை நம்ம சேர்க்கலாம். இதன் மூலமாக பலவிதமாக சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய வைரஸ், பாக்டீரியா போன்ற தொற்று நோய்கள் நமக்கு வராமல் தடுக்கப்படும். நாள்பட்ட நோய்களை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளும் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். கீரைகள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கீரைகள் நமக்கு அதிகரிக்கும். கீரைகளில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் இ மற்றும் பீட்டா கரோட்டின் உள்ளிட்ட பல வகையான விட்டமின் சத்துக்கள், தாதுக்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நம்ம வலுவாக வைத்துக் கொள்ளலாம். இது தவிர கீரைகள் இருக்கக்கூடிய இரும்பு சத்து அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகையை நமக்கு வந்து கியூர் பண்ணும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ரத்த ஓட்டத்தையெல்லாம் நம்ம சிறப்பாக வைத்துக் கொள்வதற்கு கீரைகள் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உதவிகரமாக இருக்கும். நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய சோர்வை வந்து கீரைகள் குறைக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அதே போல கீரைகளில் காணப்படக்கூடிய ஃபோலேட் குளிர் காலங்களில் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்னும் நமக்கு அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நம்ம எப்போதுமே வந்து ஃப்ரெஷ்ஷான கீரையை வந்து சாப்பிடலாம். ஃப்ரெஷ்ஷான கீரையை பூண்டோட சேர்த்து வதக்கி சாப்பிடும்போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும். யோகட், தயிர் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ் யோகட்ஸ் காணப்படுது. ஸோ இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு உயிரணுக்கள், அதாவது நம்மளுடைய இம்யூன் பவர், இம்யூன் செல்ஸ் இருக்குங்க இல்லையா, இதை வந்து அதிகமான சதவீதத்தை நம்மளுடைய இன்க்ரீஸ் பண்ணும். செரிமான மண்டலத்தையும் நமக்கு வலுப்படுத்தும். ஒரு வலுவான நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு குடல் ஆரோக்கியமாக இருக்கிறதும் ரொம்ப அவசியம். ஆரோக்கியமான நிறைய பிரச்சனைகள், ஆரோக்கியத்தை சீர்குலைக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள், ஆபத்தான தொற்றுகளுக்கு எதிராக உடலில் வந்து பாதுகாப்பை ப்ரோபயோட்டிக்ஸ் பலப்படுத்துது. மேலும் யோகர்ட்ஸ் இருக்குங்களே, அந்த யோகர்ட்ஸ் தயிர் வந்து கார்போஹைட்ரேட் மற்றும் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் கொண்டிருக்கு. இது ஒரு நிலையான ஆற்றலை அளிக்குது. தேன் மற்றும் பாதாம் சேர்த்து ஒரு பவுல் நீங்கள் யோகாட்டை வந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளும் போது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து உங்களுக்கு அதிகரிக்கப்படும். பலவிதமான நோய்கள் வந்து நீங்கள் விலகி இருக்கலாம்.
பாதாமை நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பாதாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஆரோக்கியமான கொழுப்பு சத்து இருக்குது. கரையக்கூடிய விட்டமின்களான விட்டமின் இ பாதாமில் இருக்குது. விட்டமின் இ வந்து நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டாக நம்மளுடைய செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் நோய் தொற்றுகளுக்கு எதிராக உடலை பாதுகாக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்துக்கள், நல்ல கொழுப்பு சத்துக்கள், கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாமே வந்து பாதாம் பருப்பில் இருக்குது. அப்படின்றதால இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆற்றலை நம்ம வந்து மேம்படுத்திக்கலாம். முழு உணர்வையும் நமக்கு வந்து கொடுக்கும். நோய் எதிர்ப்புக்கு எதிரான பண்புகளை, நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் பாதாமும் வந்து உங்களுக்கு ஒரு காரணமாக இருக்கும். பாதாம் பருப்பு உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி தரும். பெரி பழங்கள் நீங்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்துகிறதுக்கு எடுத்துக்கலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்கள், குறிப்பாக விட்டமின் சி எனும் உயிர் சத்து மற்றும் ஃபிளவனாய்ட்ஸ் எல்லாமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு பெரி பழங்கள்ல இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய மற்றும் அலர்ச்சி வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மைகள் பெரி பழங்களுக்கு இருக்கு. பெரி பழங்களில் ஏராளமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா காணப்படக்கூடிய இயற்கை சர்க்கரைகள் நமக்கு விரைவான ஒரு எனர்ஜி ஆற்றலை கொடுக்கும். பெரி பழங்கள் இருக்கக்கூடிய நார் சத்து ரத்த சர்க்கரையினுடைய அளவை நமக்கு சீராக வைக்கும். அதாவது பிளட்ல நம்மளுடைய சுகருடைய அளவெல்லாம் நமக்கு பெரி பழங்கள் கண்ட்ரோல் பண்ணும். இதனால நாள் முழுவதுமாகவே நம்ம எனர்ஜியாக இருக்கலாம். பெரி பழங்கள் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். ஓட்ஸ்லையும் நம்ம கலந்து சாப்பிடலாம், இல்லை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு வந்து கிடைக்கும். மஞ்சள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இயற்கையாகவே மஞ்சள் வந்து ஒரு சிறந்த ஆன்டி பயாட்டிக்காக இருக்குது. அதாவது ஒரு சிறந்த கிருமி நாசினியாக இருக்குது. மஞ்சளில் சக்தி வாய்ந்த எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற குணங்கள் கொண்ட கலவையினுடைய குர்குமின் இருக்குது. இது நோய்களுக்கு எதிராக உடலினுடைய பாதுகாப்பை வலுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர மஞ்சள் வந்து நமக்கு கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதற்கும் உதவிகரமாக இருக்கும். வழக்கமான அடிப்படையில் மஞ்சளை எடுத்துக்கொள்வதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மற்றும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சோர்வெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஸ்மூத்திஸு, சூப்பு, காய்கறிகள், கறிகளில் கூட நம்ம வந்து மஞ்சளை வந்து சேர்க்கலாம். இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய குர்குமின் ஹெல்ப் பண்ணும். ஸோ நீண்ட காலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாத்தையும் நம்ம குணப்படுத்திக்கலாம். ஏன்னா மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி, உயர்தர கிருமி நாசினி. நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்தி சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பலவிதமான தொற்று நோய்களை எதிர்த்து போராடுவதற்கான ஆற்றலை மஞ்சள் நமக்கு கொடுக்கும். சர்க்கரை வெள்ளி கிழங்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை வெள்ளி கிழங்குகளில், அதாவது இனிப்பு உருளைக்கிழங்கு என்று சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை வெள்ளி கிழங்குல நோய் எதிர்ப்பு செயல்பாட்டிற்கு அவசியமான பீட்டா கரோட்டின் ஏராளமான அளவில் இருக்குது. கூடுதலாக அந்த சர்க்கரை விளைக்கிழங்குல விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டுகளாக இருக்குது. இது வந்து நிலையான மற்றும் நீடித்த ஆற்றலை வழங்குது. இந்த சர்க்கரை விளைக்கிழங்குல நார் சத்து அதிகம். இதனால் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் மற்றும் ஆற்றல் வந்து சீக்கிரமாக குறைவதை நமக்கு தவிர்க்கிறதுக்கு சர்க்கரை விளைக்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். இந்த கிழங்கு வேக வைத்தோ அல்லது ரோஸ்ட் செஞ்சு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த கீரை வந்து நமக்கு குறிப்பாக வந்து இந்த சர்க்கரை விளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, ஸோ இந்த சர்க்கரை விளைக்கிழங்கு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தும். கிரீன் டீ நம்ம எடுத்துக்கொள்ளும் போது டீ வகைகளில் இந்த கிரீன் டீ நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக்கலாம். கிரீன் டீயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து இருக்குது. குறிப்பாக இந்த கிரீன் டீயில் அதிகம் இருக்கக்கூடிய கேட்டசின் நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கும் மற்றும் நோய்களை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இது தவிர கிரீன் டீயில் இருக்கக்கூடிய கெஃபைன் சிறிய ஆற்றல் ஊக்கத்தை நமக்கு கொடுக்கும், ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அது வந்து கவனம் மற்றும் நம்மளுடைய மன அழுத்தத்தெல்லாம் கியூர் பண்ணி நம்மளை எப்பவுமே ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வந்து ரிலீஃப் ஆக வைக்கும். இது தவிர கிரீன் டீயில் எல்-தயனின் என்ற அமினோ அமிலம் இருக்குது. இது நம்மளை வந்து ரிலாக்ஸாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நீண்ட நேரம் ஆற்றலாக இருக்கிறதுக்கும் பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடுவதற்கும் காலையில் ஒரு கப் கிரீன் டீ நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய இம்யூன் பவர், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து அதிகரிக்கப்படும். பலவிதமான நோய்களை வந்து நம்ம குணப்படுத்தி பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடி நலமோடும் வாழலாம். ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.